அன்புக்குரிய மாணவர்களே, இந்த மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தினுடைய சமூக அமைப்பு முறை பற்றி பார்த்தோம் என்று சொன்னார். இந்த மெசொப்பொத்தேமியாவினுடைய சமுதாய அமைப்பு 4 கட்டமைப்பில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீங்கள் என்று சொன்னால், ஒன்று குருமார்கள் என்று சொல்வோம், இரண்டாவது உயர்குடி மக்கள், மூன்றாவது கீழ்மட்ட மக்கள், நான்காவது அடிமைகள் என்ற அடிப்படையில் மெசொப்பொத்தேமியாவினுடைய சமூக பிரிவுகளை வகைப்படுத்திக் கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் மெசொப்பொத்தேமிய சமூகத்தினுடைய குருமார்கள் தொடர்பாக பார்த்தோம் என்று சொன்னார், இவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக காணப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது தங்களுடைய தலைமுடிகளையும் மலித்திருக்கணும். இவர்களுடைய ஆடைகள் செம்மறி ஆட்டுடைய தோள்களினால ஆடைகளை உருவாக்கி இவர்கள் அணிந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த மெசொப்பொத்தேமிய சமூகத்தினுடைய உயர்குடி மக்கள் தொடர்பான விடயங்களை பார்த்தோம்னா, உயர்குடி மக்கள் தங்கத்தினாலான ஆபரணங்கள் அணிந்திருக்கணும். ஆண்கள் நீளமான தலைமுடியினையும் நீளமான தாடியினையும் வைத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது பெண்களும் நீளமான தலைமுடியினை வளர்த்திருக்கணும். பெண்களுடைய ஆடை எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்ற சொன்னால், ஒரு பக்க தோளினை மூடி அவர்களுடைய ஆடை அணிந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த உயர்குடி மக்களுக்கு அப்பால் கீழ்மட்ட மக்களுடைய சமுதாய விடயங்கள் தொடர்பாக பார்த்தோம் என்றால், இவர்கள் ஒரு சாதாரணமான வாழ்க்கை முறையில வாழ்ந்திருக்கிறோம். கஷ்டப்பட்டு வேலைகளை செய்து தங்களோட சம்பளங்களை பெற்றுக்கொள்ளும். உடைகள் ஆபரணங்கள் பெறுமதி மிக்கதாக இவர்களுடையது காணப்படவில்லை. இவ்வாறான ஒரு சமுதாய அமைப்பு முறை இங்கு காணப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தினுடைய எழுத்துக்களை தொடர்பாக பார்த்தோம் என்றால், உலகில காணப்படுகின்ற மிக மிக பழமையான எழுத்துக்களை எங்கே என்றால் மெசொப்பொத்தேமியாவில் இருக்குது. எப்படியான எழுத்துக்கள் இங்க வளர்ச்சி அடைந்திருக்குது என்று பார்த்தோம் என்றால், ஆப்பு வடிவிலான சித்திர எழுத்துக்கள் இங்க வளர்ச்சி அடைந்திருக்குது. எப்படியான எழுத்து வடிவங்கள்? ஆப்பு வடிவிலான சித்திர எழுத்துக்கள் இங்கே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த எழுத்துக்களை எங்க எழுதியிருக்கணும், என்னத்தால எழுதியிருக்கணும் என்று பார்த்தோம் என்றால், களிமண்ணினால செய்யப்பட்ட தட்டில கூராக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தி எழுதியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த களிமண் தட்டுக்கள் சிறியனவாக காணப்பட்டாலும் தபால் அட்டைகளினுடைய அளவுடையதாகத்தான் இது காணப்படுது. ஆனாலும் இந்த களிமண் தட்டுக்கள்ல என்ன விடயம் பொறிக்கப்பட்டிருக்குது என்று பார்த்தோம்னா, வர்த்தக கொடுக்கல் வாங்கல்கள், கடவுள் தோத்திரங்கள் என்பன இங்கே பொறிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தில் வாழ்ந்த கில்கமேஸ் என்ற ஒருவருடைய ஆப்பு எழுத்துக்களால் எழுதப்பட்ட வீரக்கதைகள் இங்கு சிறப்பு வாய்ந்திருக்கிறது. ஆறால் எழுதப்பட்டது கில்கமேஸ் என்பவரால் எழுதப்பட்ட வீரக்கதைகள். அது மட்டுமல்லாது இந்த மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தின் அரச பரம்பரையை சார்ந்த ஒருவன் தான் கமுராபி என்ற ஒரு மன்னன். இவரால் தயாரிக்கப்பட்ட சிறந்த சட்ட கோர்வை என்னென்று பார்த்தோம்னா, உலகின் மிக பழைய சட்ட நூலாக காணப்படுது. கமுராபியினுடைய சட்ட கோர்வைகள் காணப்பட்டிருக்கிறது. இந்த மெசொப்பொத்தேமிய நாகரிகம் சமுதாய அமைப்பு எழுத்துக்கலைகளுக்கு அப்பால் அருங்கொடைகளையும் இங்க வழங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மெசொப்பொத்தேமியாவினுடைய சிறந்த அருங்கொடைகள்: ஒன்று எழுத்துக்கலை, இரண்டாவது கட்டடக்கலை, மூன்றாவது சமுதாய கணித எண்ணக்கரு, விஞ்ஞான அறிவு, வண்டில்கள், கப்பல்களினுடைய பயன்பாடு. இவ்வாறான பல்தரப்பட்ட விடயங்களை இந்த மெசொப்பொத்தேமிய என்ற நாகரிகம் அருங்கொடைகளாக வழங்கி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இவ்வாறான விடயங்களை வைத்துக்கொண்டு உலகினுடைய புராதன நாகரிகங்களில் பிரதானமான ஒரு சிறப்பு சித்திமிக்க ஒரு நாகரிகம் என்னென்று பார்த்தோம் என்றால் பிள்ளைகளே,
மொசொப்பத்தேமிய நாகரிகம் என குறிப்பிட்டுக் கொள்வோம். ஏற்கனவே நாங்கள் முதலொரு காணொளியிலே மொசொப்பத்தேமிய நாகரிகத்தினுடைய அறிமுகம், மொசொப்பத்தேமியாவினுடைய வர்த்தக நடவடிக்கைகள், விவசாய நடவடிக்கைகள், மொசொப்பத்தேமியாவினுடைய சமயங்கள் தொடர்பான விடயங்களை கண்டிருக்கின்றோம். இந்த காணொளியிலே நாங்கள் இந்த மொசொப்பத்தேமியாவினுடைய சமுதாய அமைப்பு மற்றும் எழுத்துக்கலைகள் மற்றும் அருங்கொடைகள் போன்ற விடயங்களை கற்றிருக்கின்றோம். இதனுடன் முழுமையாக மொசொப்பத்தேமிய நாகரிகம் நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.